லாவண்யா, பாரதிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? தெரியல சார். காலையில இருந்து நார்மலா தான் இருந்தா. அப்புறம் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போறா? அது காரணமே நான் தான். என்ன பார்த்துட்டு தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு போறாங்க. உங்களை பார்த்துட்டா? உங்களுக்கும் பாரதிக்கும் என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நான் தியாவை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போனேன்ல, அந்த ப்ராப்ளம்னால தான் அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க. இது என்ன சில்லியா இருக்கு? அதான் அன்னைக்கு அப்பாலஜைஸ் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் மன்னிப்பு கேட்டேன், பட் அவங்க மன்னிக்கலையே. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு அவனும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏய், இது ஒரு சாதாரண பிரச்சனை. இதுக்கா பாரதி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போறாங்க? ஆனா அவ இல்லைன்னா வேற ஆளே இல்லையா? வேற ஆளை பிடிச்சு ஒர்க்க பாருங்க. சரி ஆதி, கம் லெட்ஸ் கோ. அண்ணா, நானும் ஆதியும் டின்னருக்கு போறோம். முடிச்சிட்டு லேட்டா தான் வருவோம். அன்னைக்கிட்ட சொல்லுறேன். கம் கம் கம். அந்த ஆதிப்பைய அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு சொன்னாலும் பாரதி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதும் அவன் முகத்துல எம்புட்டு சந்தோஷம் வந்தது பாத்தீங்களா? எனக்கும் அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துருச்சு அத்தை. இதுக்கப்புறம் ஈஸியா அவனுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர வச்சிடலாம். அது மட்டும் இல்ல லட்சுமி, பிதி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் ஒரே இடத்துல 2 பேரையும் கொண்டாந்து விட்டுருக்கு. ஆனா ஒண்ணு பட்டி, நம்ம 3 பேருக்குமே ஏதோ நல்ல நேரம் இருந்திருக்கு. அதான் அம்மா கிட்ட மாட்டிருந்தோம், அவ்வளவுதான், மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதான் மாட்டல, அப்புறம் என்ன, விடு. எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லி சமைக்க சொன்னீங்களா? இல்ல பாரதி, அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆதி அந்த ஆபீஸ்ல இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் போன் பேசும்போது அங்க வர சொன்னான். ஓ, போன்ல பேசிட்டு தான் போனீங்களா? அவர் நம்பர் எப்படி கிடைச்சது? நான் தாமா எங்க வாணி மிஸ் கிட்ட வாங்கினேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்கிட்ட சத்தியம் எல்லாம் பண்ணியும் என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல? இதுக்கு மூல காரணமே நீயா தான் இருந்திருக்க. பாரதி, 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையும் என்னையும் ரோட்ல விட்டு போனாரே, மறந்துட்டியா? பாரதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு சின்ன பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? இவ்வளவு அடிக்கவே கூடாது. ஆதித்யா எந்திரிச்சிட போறான், மெதுவா பேசு. எந்திரிச்சு வரட்டும், எல்லாத்தையும் கேக்குறேன். அவனை மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க? அவனுக்கும் எல்லாத்தையும் சொல்லி உங்க கூட கூட்டு சேர்த்துக்க வேண்டியதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே நீங்க எல்லாரும் போய் அவர் முன்னாடி நின்ன உடனே உங்க எல்லாரையும் அவருக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல அவர் வேணான்னு அழிச்சிட்டு போன எல்லாமே திருப்பி ஞாபகம் வந்துருச்சா? எதுவும் நடக்க போறது இல்லல்ல, அப்புறம் எதுக்கு இந்த நாடகம்? நாடகமெல்லாம் ஆடல பாரதி, உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். எனக்கு இப்ப எல்லாமே நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு. திரும்பவும் அவரை என் வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு வந்து எனக்கு நீங்க கெட்டது செய்யாம இருந்தாலே போதும். பாரதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவன் மண்டைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? மனசுக்குள்ள இருக்க வேண்டியது எல்லாம் அப்படியே தானே இருக்கும். அப்படியெல்லாம் அவனை அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது பாரதி. ஆனா அவர் அன்னைக்கு எங்களா அப்படிதானே தூக்கி போட்டுட்டு போனாரு. கையில இவளையும் வயித்துல ஆதித்யாவையும் சுமந்துட்டு இருந்த என்ன அன்னைக்கு ஈஸியா தானே விட்டுட்டு போனாரு. பாரதி, அன்னைக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும்.
அன்னைக்கு நீங்க 2 பேருமே தப்பான முடிவை தான் எடுத்தீங்க. அதை யாராலையும் தடுக்கவும் முடியல. ஆனா இன்னைக்கு அவன் உன் கண் முன்னாடி வந்து நிக்கிறான்னா என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் செஞ்ச தப்ப சரி பண்ணிக்கிறதுக்காக அந்த ஆண்டவனே உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பா தான் நினைக்கணும். ஆமா பாரதி, இங்க எல்லாருக்கும் 2வது வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு அது கிடைச்சிருக்கு. 2வது வாய்ப்பா? யாருக்கு? எனக்கா? இத்தனை நாளா அவர் என்ன மறந்த ஆதியாதான நமக்கு தெரியும். ஆனா இப்ப அவரு இன்னொரு பொண்ண நினைச்சிட்டு இருக்கிற ஆதி. என் எம்டியோட தங்கச்சி மித்ராவ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள தான் அவரு. இன்னும் 15 நாள்ல அவருக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பாரதி, நீ என்ன சொல்ற? ஆதி அப்படி எல்லாம் பண்றான்? ஆமா, ஆதியே தான் பண்றாரு. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாவது எங்களை ஒண்ணு சேர்க்கணும்னு அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு எதையும் பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் இந்த நிமிஷத்தோடய மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். உன்னால அவனை மறக்க முடியுமா பாரதி? உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது பாரதி. இந்த 5 வருஷமா இந்த வீட்ல நாம எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். ஆதிய நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. இதுக்கப்புறம் நானும் பார்க்க மாட்டேன், நீங்களும் பார்க்க வேண்டாம். ஒரே இடத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு எப்படி நீ பார்க்காம இருப்ப? இனிமே நான் அங்க வேலைக்கு போக போறதில்ல. வேலை வேண்டான்னு நான் சொல்லி தமிழ், யாரு என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காம இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். இதை மட்டும்தானே நான் உன்கிட்ட கேட்டேன். இந்த சந்தோஷத்தை தானே கேட்டேன். அதையும் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்படி எடுத்துக்கிட்டியே. தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோ. என் குழந்தைங்க வாழ்க்கையில இனிமே இப்படிலாம் நடக்காதுல்ல. எனக்கு இதுதான் வேணும்னு நான் என்னைக்குமே உன்கிட்ட கேட்டதில்ல. நீயா ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த, அது வாழ்க்கையா இல்லையான்னு தெரியறதுக்குள்ள அதை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்த. சரி, அதுதான் எனக்கு நிரந்தரம்னு நான் வாழ ஆரம்பிச்சேன். ஆனா அடுத்த நிமிஷமே அதையும் பறிச்சுட்ட. இப்போ எதுவுமே வேணான்னு நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப அந்த நிம்மதியும் கெடுக்கிற மாதிரி ஆதியை திரும்பவும் கொண்டு வந்து ஏன் என் கண்ணுல காட்டின? அவரை ஏன் இங்க வர வச்ச? ஏன் என் பக்கத்திலேயே இருக்க வச்ச? பொம்மை உடைஞ்சாலும்
அத கீழே போடாம புடிச்சுக்கிட்டே இருக்கிற குழந்தை மாதிரி என்னால அவரை வெறுக்கவும் முடியாம ஏத்துக்கவும் முடியாம சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுல அவருக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் வேற. ஒரு பொண்டாட்டியா நான் என்னெல்லாம் கேட்க கூடாதோ என்னெல்லாம் பார்க்க கூடாதோ எல்லாத்தையும் என்ன அனுபவிக்க வச்சுட்டல்ல. இப்ப நான் என்ன பண்றது? தைரியமா ஒரு முடிவெடுக்க முடியாம 2 குழந்தைங்களை கொடுத்து வச்சிருக்கேன். சத்தியமா சொல்றேன், வெளியிலேயே கோவம்லாம் வெறும் வேஷம்தான். அந்த கோவத்துக்குள்ள இருக்கிறது வேதனையும் கண்ணீரும் மட்டும்தான். இந்த 5 வருஷத்துல நான் எவ்வளவு அழுதுருப்பேன்னு உனக்கே தெரியும். அது பத்தாதுன்னு என்னை என்ன அழ வைக்க போறியா? நீ என் மேல இறக்கம் காட்ட வேணாம், ஆனா இப்படி கஷ்டத்தை கொடுக்காம மட்டுமாவது இரு. இருக்கிற வரைக்கும் நான் என் குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கணும். அதுக்கு மட்டுமாவது தைரியம் கொடு. நான் அதைய பார்க்கும் போதெல்லாம் என் தைரியம் காணாம போயிடுது. என் குழந்தைங்களுக்கு அம்மாங்கிறது மறந்து ஆதிக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு வராம இருக்கவே. இப்போ இதை தவிர நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்கல. தயவு செஞ்சு இதை ஒண்ணு மட்டும் பண்ணு. அது போதும் தாயே, அது போதும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சரி 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 உட்கார். லாவண்யா, சார், பாரதி வரலையா? அவங்க வரமாட்டாங்க சார். வாங்க ஆதி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? பாரதியோட ரெசிக்னேஷன் லெட்டர். இந்த டிவிஷன் ஓபன் பண்ண காரணமே பாரதி தான். அவங்க வேலை பார்த்து கொடுத்து எல்லாம் ரெடி ஆகிற நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் என்னால தானே. அன்னைக்கு நான் மட்டும் அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா இந்நேரம் பாரதி வேலையில இருந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆதி. நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது. நான் வேணா ஒரு தடவை பாரதி கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? ஏன் திரும்பவும் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவங்க தான் உங்களை பார்த்தாலே எரிச்சல் ஆகுறாங்க, சண்டை போடுறாங்களே. அதுக்காக பேசாம இருக்கிறதும் தப்பு தானே. அவங்க வேலையை விட்டுட்டு போனதுக்கு காரணம் நான் தான் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் போய் பேசி பார்த்தா அந்த கில்ட்டினஸ் அது குறையும். நீங்க போய் பேசினா அவங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? தெரியல, ஆனா பேசி பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. சரி ஆதி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஸ்டாஃப்காக பேசி பார்க்கறது தப்பு இல்லை. நீங்க போய் பேசி பாருங்க. ஓகே. ஹலோ, ஹாய். உள்ள வரலாமா? அம்மா இல்லையா? இல்ல இல்ல, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க உள்ள வாங்க. ஓ, உட்காருங்க. உங்க பாட்டிகளும் இல்லையா? அவங்க 2 பேரும்
எங்க மாமா கூட கேட்டரிங் போயிருக்காங்க. ஓ, அப்போ ஆதித்யா? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். எனக்கு எக்ஸாமுக்கு ஸ்டடி லீவ். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? எனக்கு குடிக்க தண்ணி மட்டும் போதும். இந்தாங்க. தேங்க்யூ. பாப்பா, இதில் ஏதோ எழுதியிருக்கு. யார் எழுதுனது? எங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்தது. ஓ, உங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. அப்பான்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ உங்க அப்பா கிட்ட போய் பேசலாம்ல. அவருக்கு இப்ப என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு கோவக்காரரா இருக்காரா? எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, அம்மா எப்போ வருவாங்க? வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள திரும்ப வேலைக்கு வர சொல்லணும். நான் சொன்னா கேட்பாங்களான்னு தெரியல. கஷ்டம்தான், ஆனாலும் நீங்க பேசி பாருங்க. அவங்க தான் என் மேல கோவத்தில் இருக்காங்களே. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? ஐடியாவா? என்ன ஐடியா? எங்க அம்மாவுக்கு உங்க மேல இருக்க கோவம் போகணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி. அதனால இப்ப அவங்க வந்ததும் நார்மலா பேசுற மாதிரியே பேசிட்டு இருங்க. அவங்களும் உங்க கூட சண்டை போடுற மாதிரியே பேசுவாங்க. அந்த டைம்ல நீங்க நெஞ்ச பிடிச்சி அப்படியே மயங்கி விடுற மாதிரி நடிச்சிங்கன்னு வைங்க. உடனே எங்க அம்மாக்கு உங்க மேல இருக்க கோவம் எல்லாம் போய் இறக்கம் வந்துரும். ஐடியாலாம் ஓகே தான். ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை ப்ராங்க் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். இப்போ மறுபடியும் பண்ணா உங்க அம்மாவுக்கு திரும்பவும் கோவம் வராதா? நீங்க ஏன் பிராங்க்னு சொல்றீங்க? அப்படியே உண்மை மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகுமா? எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். என்னடி தெரியும் உனக்கு என்ன பத்தி? என்ன தெரியும்னு கேக்குறேன்ல, சொல்லு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? இல்லம்மா, அது வந்து எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம்? ஸ்கூல்ல இப்படி ஏமாத்தவா உனக்கு சொல்லி கொடுக்கறாங்க? ஏங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க ப்ளீஸ். உங்களை தான் சொல்றேன், வெளியே போங்க. சாரி. ஏண்டி இந்த அளவுக்கு யோசிக்கிற நீ? என்ன நீ ஏமாத்தணும் நினைச்சதே தப்பு. இதுல வேற நான் இறக்கப்படுவேன்னு சொல்லி ஏமாத்தத்துக்கு ஐடியா வேற கொடுக்கற. இதெல்லாம் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா? அம்மா, அவருக்கு ஏதோ பண்ணுதுமா. அடிச்சுன்னா அப்படியே பல்லெல்லாம் உடைஞ்சிரும் பாத்து.
நிஜமாவே நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்காருமா. தமிழ், அவர் முன்னாடி உன்னை அடிக்க வேண்டாம்னு பாக்குறேன். அவரை என் முன்னாடி நடிக்க வேண்டாம்னு சொல்லி போ சொல்லு. ம், சொல்றியா இல்லையாடி? போ சொல்லு. அம்மா, அவருக்கு உண்மையாவே ரத்தம் வருதுமா. அங்க பாருமா. பாரு தமிழ், ஏமாத்தாத. அம்மா, அங்க பாருமா, அவர் மூக்குல இருந்து ரத்தம் வருதுமா.